இந்த அம்மா பையனும் அவங்க அப்பாவோட ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் தேவைங்கிறனால ரிச்சாவலுக்கு இந்த போட்டியில கலந்துக்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்க அம்மா வண்டியில ஏத்துட்டு ரிச்சாவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா கால்ல கிளாஸ் குத்திடுது. இதனால அந்த பையன் அந்த வழியையும் தாண்டி ரிச்சாவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அம்மாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார பையனும் பணக்கார அம்மாவும் இந்த போட்டியில கலந்துக்க இருப்பாங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அதாவது வேலைக்கார நாயினி நீ என்ன எதிர்த்து போட்டியில கலந்துக்கிறியான்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே மிரட்டி இருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த அம்மா அவங்க புருஷனை காப்பாத்துறதுக்காக இந்த போட்டியில கலந்துக்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வண்டி இழுத்துட்டு அவங்கள தாண்டி வரும்போது இந்த பக்கமா அந்த பணக்கார வீட்டு அம்மாவோட சொந்தக்காரங்க சொல்றாங்க இப்படியே போனா நம்ம குடும்பம் அந்த வேலைக்காரியோட பையன் கிட்ட தோத்து போயிரும், ஏதாவது பண்ணணும்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே நான் வேலையை பார்த்துட்டேன், அந்த பையனோட ரிச்சா வண்டியில இருந்து திருகாணியை நான் கழட்டிட்டேன்னு சொல்லும் போது இந்த பக்கமா வண்டியில இருந்த சில்லு பாத்தீங்கன்னா விழப்பாக்குது. உடனே இந்த அம்மா அவங்களோட கையை வச்சு அந்த சில்லை தடுத்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பையன் அம்மாவோட கையில காயம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கையில இருக்க காயத்தை பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அம்மா சொல்றாங்க வண்டி ஏடுறான்னு. அப்ப பையன் சொல்றான் உன் கையில காயம் வருது என்னால முடியாதுன்னு. உடனே அம்மா பையனை திட்டி நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சா தண்டா உன்னோட அப்பாவை காப்பாற்ற முடியும், வண்டி ஏடுறான்னு சொல்லும் போது இந்த பையனும் அவங்க அப்பாவை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அம்மா சில்லுல எவ்வளவுதான் கையை வச்சிருந்தாலும் அந்த சில்லு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இதனால ஒரு சில்லோட இந்த பையன் அந்த வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையன் இப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு முன்னாடி பெஸ்ட் வந்துடுறான். இதனால அந்த பணக்கார அம்மாவும் இந்த பையனுமே அவமானப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க எப்படியோ போட்டியில் நீ ஜெயிச்சிட்டப்பா உன்னோட பேரை கூப்பிடுவாங்க, உடனே பரிசை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்படும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பரிசை கொடுக்கறவங்க அந்த பணக்கார அம்மாவும் பையனும் தோத்து போனா அவங்களை அவமதிக்கிற மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டு இந்த பையனோட பேரை கூப்பிடாம அந்த பையனோட பேரை கூப்பிடுறாங்க. இதனால இவங்க கோவப்பட்டு நாங்க தானே போட்டியில ஜெயிச்சோம், எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் சொல்றான் நீங்க கேம்ல சீட் பண்ணிருக்கீங்க, வண்டியில ஒரு சில்லு கலண்டுருச்சு, அதனால எப்பவும் நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க, சட்டப்படி பார்க்க போனா அவங்க தான் போட்டியில ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுக்கு பரிசையுமே கொடுக்குறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பண்ணது சரியா தப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.